அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம திமுக அரசு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் தான் சொல்லிட்டேன், நான் முதல் குற்றவாளியே முதலமைச்சர் தான் சொல்றேன். அப்புறம் அவர் நிறைவேற்றாம, அவர் நிறைவேற்ற என்ன இருந்தா நிறைவேற்றிருப்பார் தங்கச்சி. அவர் தான் 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டாரு. இப்போ அதுக்கு மேல நிறைவேற்ற அவருக்கு ஒன்றும் இல்லை. அப்படின்னா இதெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவருக்கு வந்த பிரச்சனை இப்ப வாக்கை காசு கொடுத்து வாங்கி கொள்ள முடியுங்கிற நிலைமை இருக்கு வரை மக்களின் வாழ்க்கை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்பட மாட்டார்கள். சாதி மத உணர்ச்சியும் சாராயமும் பணமும் திரைக்கவர்ச்சியும் இருக்கும் வரை இந்த நாட்டில் நல்ல அரசியல் நல்ல அதிகாரம் பிறக்காது. அதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். என்னைக்கு பழச்சாறு கடையில் கூட்டம் கூடாமல் திரையரங்குகளில் கூடிச்சோ, என்னைக்கு நூலகத்தில் கூடாமல் பழச்சாறு கடையில் கூடாமல் சாராய கடையில் கூடிச்சோ, திரையரங்குகளில் நூலகத்தில் கூடாத கூட்டம் திரையரங்குகளில் கூடிச்சோ, என்னைக்கு மொழி இனப்பற்றில்லாமல் சாதி மதப்பற்று கூடியதோ அன்னைக்கு செத்துச்சு இந்த தமிழ்